வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகவே முடியல. இந்த சக்ஸஸும் மகிழ்ச்சியும் எனக்கு எட்டாத தூரத்துலேயே இருக்குது. கடினமாக உழைக்கிறேன், இங்கே சொல்லப்பட்ட ரூல்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இருந்தாலும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் குறையிற மாதிரியே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுனா தப்பு உங்கள் மேலே கிடையாது. நீங்கள் தவறான விஷயங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். பணத்தை பற்றியும் மகிழ்ச்சியை பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பணத்தை நோக்கி ஓட வேண்டிய தேவை கிடையாது. ஸ்டேட்டஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு போகணுன்னு அதை நோக்கி ஓட வேண்டிய தேவை கிடையாது. அடுத்தவங்க என்னை ஒரு பெரிய ஆளாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏதோ ஒரு திசையை நோக்கி ஓடணுன்ற தேவை கிடையாது. அதை விட முக்கியமான சாதாரண சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வம் இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சுதந்திரமாக இருப்பீங்க, முக்கியமாக திருப்தியான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். எந்த விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிற ரொம்ப ஒரு நல்ல புக் தான் தி அல்மனாக் ஆஃப் நேவல் ரவிகாந்த் அப்படின்ற இந்த புக். இந்த புத்தகத்தில் படித்த ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை, முக்கியமான பாடங்களை சட்டுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் டேக்அவே சீரீஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படிச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாழ்க்கையில் பணம் முக்கியமே கிடையாது, ஸ்டேட்டஸ் முக்கியமே கிடையாது. செல்வம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியம். பணத்துக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் செல்வத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம செல்வந்தனை ஆகணும் அப்படின்னு நினச்சி ஸ்டேட்டஸ் பின்னாடியும் பணம் பின்னாடியும் ஓடுறப்ப தான் வாழ்க்கையில் எங்கேயோ ஸ்டக்கான மாதிரியே நமக்கு தோணும். அப்போ இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பணம் அப்படின்னா நான் மாதம் இவ்வளவு வருமானத்தை ஈட்டுறேன், மாதம் எனக்கு 5 லட்சம் வருது அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸ்டேட்டஸ்னால் என்ன? என்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அடுத்தவங்க என்ன எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்றது வரும். நிறைய பணம் இருக்குது, ஆனால் பெருசாக அந்த பணத்தை வெளியே காட்டிக்கல அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ன்றது கம்மி தான். பணமே இல்லை, கடன் வாங்கி ரொம்ப ஒரு பணக்கார மாதிரி தோற்றம் அளித்தா நம்ம பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறதா இந்த உலகம் சொல்லும். இந்த ஸ்டேட்டஸும் இந்த பணமும் முக்கியம் கிடையாது. நமக்கு முக்கியம் என்னென்னா வெல்த், செல்வம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போ இந்த வெல்த்னா என்ன? இந்த வெல்த்தை 2 வகையில் டிஃபைன் பண்ணலாம். முதல் வகை என்னென்னா, நாளையிலிருந்து நீங்கள் வேலை செய்ய போகிறதே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்களால் இன்னும் எத்தனை வருஷம் வாழ்க்கையை இதே லைஃப் ஸ்டைலில் வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் உங்களுடைய செல்வத்தின் ஒரு அடையாளம். இப்போது என்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குது, வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணுவேன். அப்போ என்னால் அடுத்து 100 வருஷத்துக்கு வேலையே செய்யாமல் வாழ முடியும். அப்போ 100 வருஷத்துக்கான செல்வம் என்கிட்ட இருக்குது. இப்போது என்கிட்ட 1 கோடி ரூபாய் தான் இருக்குது, ஆனால் வருஷத்துக்கு நான் 1 லட்சம் தான் செலவு செய்வேன். இப்போவும் என்னால் 100 வருஷம் வாழ முடியும் வேலையே செய்யாமல். இப்போயும் 100 வருஷத்துக்கான செல்வம் என்கிட்ட இருக்குது. அப்போ இந்த செல்வத்தை நம்ம 2 வகையில் புரிஞ்சுக்கலாம். முதல் டெஃபினேஷனுக்கே முதல் வகை நிறைய பணத்தை சேமித்து வைக்கிறது. 2வது வகை கம்மியான தேவையை வச்சுக்கிறது. கம்மியான தேவை இருந்தாலோ நிறைய பணம் உங்கள்கிட்ட இருந்தாலோ வேலைக்கே போகாமல் உங்களால் வாழ முடியும் அப்படின்னா அவ்வளவு பெரிய செல்வந்தன் நீங்கள். இந்த செல்வத்தை இன்னொரு வகையிலையும் நம்மளால் விளக்க முடியும். அது என்ன அப்படின்னா, நான் தூங்கும் போதும் எனக்கு எவ்வளவு பணம் உற்பத்தி ஆகுது அப்படின்றது தான் என்னுடைய செல்வம். நான் வேலை செய்கிறப்ப பணம்ன்றது கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் உற்பத்தி ஆகும். ஆனால் நான் வேலையே செய்யாமல் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உதாரணத்துக்கு நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், எதுவுமே பண்ணலை, அப்போ என்கிட்ட எவ்வளவு பணம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்றதும் நம்முடைய செல்வத்தை குறிக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுடைய பணத்தை ஏதோ ஒரு இடத்துல முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டீங்க, அது இப்போ வியாபாரம் தானாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலோ அது உங்களுடைய செல்வத்தில் வந்து சேரும். அப்போ நீங்கள் செல்வந்தனாக இருக்கணும் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கிடையாது. அடுத்தவங்க உங்களை பார்த்து பணக்காரன் ஆயிவேன் அப்படின்னு சொல்லணுன்னும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். நிறைய பணத்தை சேமிங்க, அந்த சேமித்த பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. நீங்கள் தூங்கும் போதும் அது மேற்கொண்டு பணத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலாம், நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுடைய பணத்தை நல்ல இடத்துல முதலீடு பண்ணலாம். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை ஒரு திருப்திகரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தோட விளக்கத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் லாங் டேர்ம் கேம், நீண்ட நேர விளையாட்டு. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நீண்ட நேர விளையாட்டாக இருக்கணுமே தவிர குறுகிய காலத்துக்கான ஒரு சந்தோஷமாக இருக்கவே கூடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்மோக் பண்ணுறேன், அப்போ என்ன நானே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், இதோட நீண்ட கால விளைவு என்ன அப்படின்னு கேட்டுக்கணும்.
ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்? இதோட நீண்ட கால விளைவு என்ன அப்படின்னு கேட்கணும். நீண்ட கால விளைவு என்னன்னு சில நேரத்தில் நம்ம கேள்வி கேட்கணும். சில நேரத்தில் இந்த விஷயம் நம்ம கூட நீண்ட காலத்துக்கு இருக்குமா அப்படின்னும் கேட்கணும். ஏதோ ஒரு நண்பர் கூட நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள்ட்டன்னா, அங்கே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த நண்பர் நீண்ட காலத்துக்கு என் கூட இருக்க போகிறாரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். சில சமயம் சில நபர்களை வாழ்க்கையில் ஒரு பாசிங் க்ளவுடாக அப்பப்போ சந்திப்பீங்க. அவங்களுக்காக உங்களுடைய எனர்ஜியை, நேரத்தை நீங்கள் அதிகமாக விரயம் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்காக நான் நேரத்தையும் என்னோடய எனர்ஜியும் விரயம் பண்ண போகிறேன்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அவங்கள நீண்ட கால நண்பராக நீங்கள் உருவாக்கிக்கணும். ஏன்னா எப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீண்ட காலம் நம்ம இருக்கோமோ அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் மெச்சூர் ஆகும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். லைஃப்பில் அப்பப்போ ஏதோ ஒரு நபரை பார்த்துக்கிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு வேறு புது நபர் கூட போகிறது ஒரு என்டர்டைனிங்காக இருக்கலாம். புது நபரை பார்க்குறேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் போய் திரும்பி பார்க்குறப்போ நமக்காக யாருமே இல்லையோ அப்படின்ற எண்ணம் வரும். இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த நீண்ட காலம்ன்றது தேவை. ஒரு முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணணும். ஒரு நாள் முதலீடு பண்ணிவிட்டு உடனடியாக ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உடனடியாக பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் நீண்ட கால விளைவு என்ன, நீண்ட காலம் காத்திருக்கிறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? பணம் முக்கியமா, சந்தோஷம் முக்கியமா, இப்படி பல விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன? எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், எனக்கு தோன்றதை நான் செய்யணும், இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்யணும், இதை யார் கூட சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறேனோ அவங்க கூட சேர்ந்து செய்யணும். யாரோ ஒரு நபர் இந்த நேரத்தில் இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு கட்டுப்படுத்தினா அங்கேனா சுதந்திரமாக இல்லை. நமக்கு நிறைய குறிக்கோள்கள் இருக்கலாம். நான் பணக்காரன் ஆகணும், ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைக்கணும், இப்படி பல குறிக்கோள்கள் இருக்கலாம். இந்த எல்லா குறிக்கோளையும் சாதிக்கிறதுக்கு இந்த சுதந்திரம்ன்றது கட்டாயம் நமக்கு தேவை. நம்ம நினைக்கிற நேரத்தில் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தை நம்மளால் நல்லா பார்த்துக்க முடியும், நல்ல பணத்தையும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். நம்ம எல்லாராலையும் ஆனால் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை உடனடியாக கையில் வச்சுக்க முடியாது. நான் வறுமையில் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை கிடச்சிதுன்னா அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். ஒரு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா அங்கே சொல்லப்படக்கூடிய ஆணையை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை எனக்கு பிடிச்ச நேரத்தில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கட்டாயம் எல்லாராலையும் இப்படி செய்ய முடியாது. ஆனால் நம்ம மனதில் வச்சுக்க வேண்டிய குறிக்கோள் இதுவாக இருக்கணும். நான் ஒரு வேலைக்கு போகிறேன், ஒருத்தவங்க சொல்கிற வேலையை நான் செய்கிறேன், தப்பே கிடையாது, அதை கடினமாக உழைச்சி நம்ம செய்யணும். ஆனால் நம்மளோட குறிக்கோள், நீண்ட கால குறிக்கோள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட சுதந்திரத்தை அடையிறதா தான் இருக்கணும். இந்த சுதந்திரத்தை நமக்கு எது பெற்றுத்தரும் அப்படின்னா நிறைய பணத்தை சம்பாதிச்சு சேமித்து வைக்கிறது, முதல்ல சொன்ன செல்வத்தை உருவாக்குறது. இந்த செல்வத்தை உருவாக்குறதோட நோக்கமே இப்படிப்பட்ட சுதந்திரத்தை அடையிறது தான். இந்த சுதந்திரத்தை அடையிறதோட நோக்கம் நான் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பேன், சோம்பேறித்தனமாக இருப்பேன் அப்படின்றதுக்காக கிடையவே கிடையாது. இந்த சுதந்திரத்தை அடையிறதோட முக்கியமான நோக்கம் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன், எனக்கு பிடிச்ச வேலையை சிறப்பாக செய்வேன், எந்த வேல்யூவை நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ, எது சரின்னு எனக்கு தோணுதோ அதை நான் செய்வேன் அப்படின்றதுக்காக மட்டும்தானே தவிர எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்காக கிடையாது. இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். அதோட பேர் தான் ஸ்பெசிஃபிக் நாலேஜ். இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு சுதந்திரத்தை இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ஸ்பெசிஃபிக் நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த உலகம் உனக்கு எப்போ வேலை செய்ய தோணுதோ நீ செஞ்சால் மட்டும் போகிறோம், நீ செய்கிற வரைக்கும் நாங்கள்லாம் காத்துக்கிட்டு பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லும். என்னது, நான் ஒரு வேலை செய்கிறதுக்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருந்து நான் எப்போ செய்கிறேனோ அப்போ எடுத்துக்குமா? அப்படிப்பட்ட ஸ்பெசிஃபிக் நாலேஜ்னால் என்ன? ஸ்பெசிஃபிக் நாலேஜை ரொம்ப ஈஸியாக நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும், ஈஸியாக விளக்கலாம். ஸ்பெசிஃபிக் நாலேஜ்னால் என்னென்னா, நான் செய்கிற ஒரு வேலையை ட்ரைனிங் கொடுத்தா இன்னொரு நபரால் எவ்வளவு சீக்கிரமாக செய்ய முடியும்? சீக்கிரமாக செய்ய முடிஞ்சுதுன்னா அங்கே ஸ்பெசிஃபிக் நாலேஜே கிடையாது. எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாலும் செய்யவே முடியாது அப்படின்னா அங்கே நிறைய ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படின்றது இருக்குது. இளையராஜா ஒரு மியூசிக் போடுறாரு அப்படின்னு வச்சுப்போம். அவரை மாதிரியே ட்ரைனிங் கொடுத்தா இன்னொரு நபரால் போட்டுற முடியுமா? அவருக்கு நிகராக போடலாம், இல்லை அவரை மாதிரி வேறு விஷயத்தில் போடலாம். ஆனால் அவரை மாதிரியே அவரை விட சிறப்பாக இன்னொரு நபரால் மியூசிக் போடவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படின்றது அப்படி. அவருக்கு இப்படிப்பட்ட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருக்கிறதுனால அவரை யாரும் நீ காலைல 6 மணிக்கு எழுந்துச்சி வேலை செஞ்சாகணும், நீ நாளைக்கும் வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல போகிறதே கிடையாது. அவர் வேலை செய்கிறது அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் எங்கே இருக்கோ அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இந்த இல்லாத ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது.
உதாரணத்துக்கு புக்கை நான் படித்து இப்படி சம்மரியாக வீடியோ போடுறதுன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ். இந்த வேலையை நான் செய்யணும். இன்னொரு இடத்துல ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு பேப்பர்ஸில் சம் டேட்டா இருக்குது, அதை பார்த்து எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஸ்பெசிஃபிக் நாலேஜே கிடையாது. ட்ரைனிங் கொடுத்தா இன்னொரு நபரால் அதை உடனடியாக செய்ய முடியும். அப்போ அந்த வேலையை நான் செய்யக்கூடாது, அதிகமான சம்பளம் கிடைச்சாலும். இப்படி ஸ்பெசிஃபிக் நாலேஜ் தேவைப்படக்கூடிய ஒரு துறையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அது மட்டுமே போருமானா போறவே போகாது. அந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அங்கே நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு பேர் தான் யூனிக்னஸ். என்னோட உண்மைத்தன்மையை அங்கே நான் கொண்டு வந்தாகணும். என்னோட தனித்திறமையை அங்கே நான் கொண்டு வந்தாகணும். அதை நான் வளர்த்துக்கிட்டாகணும். நான் இப்போது புக் சம்மரிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் தேவைப்படுது. உடனடியாக நீங்களும் ஒரு புக் சம்மரி பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வரீங்க, அது வெரி குட். ஆனால் அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவேளை என்னோடய வீடியோ பார்த்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் எப்படி புக் சம்மரிஸ் பண்ணுறேன் அப்படின்றத நோட்ஸாக எடுத்து அதையே நீங்கள் திரும்ப பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் அங்கே உங்களால் திருப்திகரமான ஒரு படைப்பை, வெற்றிகரமான ஒரு படைப்பை உருவாக்கவே முடியாது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்படி நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்? நான் புத்தகத்தை ரொம்ப ஆழமாக படித்து ரொம்ப தெளிவாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறதா? அது முக்கியமாக கிடையவே கிடையாது. ஒரு புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் அது எனக்குள்ள எப்படிப்பட்ட புரிதலை உருவாக்குதோ அதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறதுனால தான் அது உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்குது. எனக்குள்ள அந்த புத்தகம் எப்படிப்பட்ட மாறுதலை உருவாக்குது? ஏன் ஒரு வித்தியாசமான மாறுதலை உருவாக்குது? ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள் வேறு, என்னோடய அனுபவம் அப்படின்றது வேறு, நான் பார்த்த துன்பங்கள்ன்றது வேறு, நான் அனுபவித்த சந்தோஷங்கள்ன்றது வேறு, நான் இதுக்கு முன்னாடி படித்த புத்தகங்கள் வேறு, நான் பழகிற மனிதர்கள் வேறு. இப்படி எல்லாமே வேறு வேறையாக இருக்கிற போது எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் அங்கே ஃபார்ம் ஆகிடுது. நான் படித்த அதே புத்தகத்தை, நான் பார்த்த அதே அனுபவங்களை, நான் பழகிற அதே மனிதர்கள் கூட இந்த உலகத்தில் இன்னொரு நபர் பண்ணுறதே கிடையாது. இது எல்லாமே எனக்கு சார்ந்த, எனக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு அனுபவம். அப்போ இது எல்லாத்தையும் நான் உள்ளடக்கி ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ அது எனக்கு வேற ஒரு விதமாக புரியுது. அப்படி இந்த உலகத்தில் வேறு இன்னொரு நபருக்கு புரிய போகிறதே கிடையாது. எனக்கு எப்படி புரிஞ்சுதோ அது சரியாக இருக்குமா, அது அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்லாம் நான் கவலைப்படாமல் எனக்கு புரிஞ்சதை என்னோட உண்மைத்தன்மைக்கு எப்படி அது புரிஞ்சுதோ அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறப்போ அது ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குது. இது எல்லா துறைக்கும் பொருந்தும். ஒரு துறையில் இப்படி தான் வேலை செய்யணுன்ற ரூல்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறதுன்றது முக்கியமான விஷயந்தான். ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு அந்த துறையில் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக செய்யணும்னு நமக்கு உள்ளிருந்து தோணும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட யூனிக்னஸ், நம்மளோட வாழ்க்கை அனுபவங்களாக இருக்கும். அப்போது அந்த அனுபவத்தை, அந்த தூண்டுதலை, அந்த யூனிக்னஸை ரொம்ப கேள்வி கேட்காம, ரொம்ப சந்தேகப்படாமல் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்மளோட யூனிக்னஸை வெளில கொண்டு வரப்போ கட்டாயம் அங்கே ஒரு பெரிய மாறுதலை நம்மளால் கொண்டு வர முடியும். வெற்றிகரமான, திருப்திகரமான மாறுதலை கொண்டு வர முடியும். ஸ்பெசிஃபிக் நாலேஜ் தேவைப்படக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் நம்மளோட யூனிக்னஸை கொண்டு வரப்போ, நம்ம மனதுக்கு தோன்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறப்போ அங்கே வெற்றியும் திருப்தியும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். இப்படி என்னோடய யூனிக்னஸை நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் அதுவே போருமா? என்னோடய யூனிக்னஸில் நான் ஒரு வீடியோ பண்ணணுன்னு பண்ணுறேன், அது நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கவே இருக்காது. நான் எடுத்த உடனே முதல் முறையாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறப்போ, ஒரு புத்தகத்தை பற்றி படித்து பேசுகிறப்போ அது கண்டிப்பாக நல்லா இருக்காது. அது கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது, ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அதற்காக என்னோடய யூனிக்னஸை நான் விட்டுறக்கூடாது. இந்த யூனிக்னஸை கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் என் கூட சேர்த்துக்கணும். அதுக்கு பேர் தான் தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, தொடர்ந்து என்னென்னா முன்னேற்றிக்கிறது. முதல்ல ஒரு வீடியோவை என் மனதுக்கு தோன்ற மாதிரி போடுறப்போ யாருக்குமே பிடிக்காது. காரணம் அந்த வீடியோ நல்லா இருக்காது, எனக்கு அனுபவமே கிடையாது. அதற்கப்புறம் அந்த வீடியோவை திரும்ப பார்த்து அதில் நான் எதை மாற்றலான்னு ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டு திரும்ப அதை நான் மாற்றணும். அடுத்த வீடியோவையும் அப்படி மாற்றணும். தொடர்ந்து இப்படி நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவை எடுக்கிற முயற்சியில் இருந்தும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டு என்னென்னா மெருகேற்றிக்கிட்டே போகணும். இப்படி செய்யும் போது மட்டும்தான் நம்மளால் கடைசியில் ஒரு வெற்றிகரமான படைப்பை உருவாக்கவே முடியும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு வெற்றிகரமான, திருப்திகரமான ஒரு வேலை உங்களுக்கு வேணும், ஒரு வாழ்க்கை வேணும்னா ஸ்பெசிஃபிக் நாலேஜ் தேவைப்படக்கூடிய துறையை தேர்ந்தெடுங்க. அந்த துறையில் உங்களோட யூனிக்னஸை, உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துங்க. அது எல்லாராலையும் ஏற்றுக்கப்படாத ஆரம்பத்தில், அப்போது தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை முன்னேற்றிக்கோங்க. இதுதான் நீங்கள் வெற்றிகரமான, தனித்துவமான ஒரு ஃப்ரீடமை தரக்கூடிய வேலையை உருவாக்குறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்படி நீங்கள் உருவானீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு மாஸ்டராக இருப்பீங்க. அப்போ யாரும் உங்களை அதிகமாக கட்டுப்படுத்த முடியாது.
உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் ஒரு வேலையை செய்யலாம். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி வேலை செய்கிறது அப்படின்னா வேலையே செய்யாமல் இருக்கிறது இல்லை, அரைகுறையாக வேலை செய்கிறது இல்லை, அப்பப்போ வேலை செய்கிறது இல்லை, கடினமாக உழைக்கிறது தான். ஆனாலும் உங்களுக்கு தோன்ற வகையில் உங்களால் கடினமாக உழைக்க முடியும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களுடைய வார்த்தைகளில் வந்ததுன்னா உடனடியாக உங்கள் மூளையில் இதுக்கப்புறம் ஒரு அலாரம் அடிக்கணும். அந்த அலாரம் என்ன சொல்லும் அப்படின்னா, நீ ஒரு பொறியில் மாட்டிக்கிட்டு இருக்க, இந்த பொறிக்குள்ளே இருந்த அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி அடையவே மாட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். அப்போ எந்த வார்த்தைகளை பேசுகிறப்ப இந்த அலாரம் அடிக்கணும்? எப்போனா, நான் என் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு சூழலுக்கு, என் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வுக்கு, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்துக்கு, கவலைக்கு, ஏதோ ஒரு மோசமான சுச்சுவேஷனுக்கு இன்னொரு நபர் தான் காரணம், அவர் தான் காரணம், இல்லை இந்த சூழல் தான் காரணம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை தவிர வேறு யாரோ ஒரு ஆள் தான் பொறுப்புன்னு நான் பேசுகிறேன்னா, அப்படிப்பட்ட வார்த்தைகள் என் வாயிலேருந்து வருதுன்னா, அப்படிப்பட்ட சிந்தனை எனக்குள்ளே வருதுன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அலாரம் அடிக்கணும். அந்த அலாரம் என்ன சொல்லணும்னா, நீ ஒரு ட்ராப்பில் இருக்க, உன்னால் முன்னேறவே முடியாது, சீக்கிரமாக முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுக்கும், எந்த ஒரு சூழலுக்கும் நம்ம தான் பொறுப்பு. நம்ம வாழ்க்கையில் மோசமான நிகழ்வுகள் நடக்கட்டும், சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. லைஃப்பில் முழு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், வெற்றிகரமாக இருக்கணும், பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முழுமையாக நீங்கள் தான் பொறுப்பு. இந்த பொறுப்பு அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கக்கூடிய சூழலுக்கு யார் காரணமோ அவங்க அதை சரி செய்கிறதுக்கான பொறுப்பு கிடையாது. நான் இருக்கக்கூடிய சூழலிலிருந்து சரியாகி வெளியே வந்தால் யாருக்கு பெனிஃபிட்டோ, யாருக்கு அது தேவையோ அவங்க தான் பொறுப்பு. நான் ரொம்ப வறுமையில் இருக்கலாம், நான் இப்படி மோசமான வறுமைக்கு வரத்துக்கு காரணம் எங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கிட்டு போனதாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்காது. ஏன்னா அதை சரி செய்கிறது எனக்கு நன்மையை ஏற்படுத்துது, அது சரி செய்ய வேண்டிய தேவைன்றது எனக்கு தான் இருக்குது. அப்போது அதோட பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்குது. பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்கிறப்போ இன்னொரு நபரை காரணம் சொல்லி, குறை சொல்லி, அவர் இப்படி பண்ணிட்டாரேன்னு புலம்புறது என் பொறுப்பை நான் விடுறதுக்கு சமம். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட பொறுப்பை நம்ம விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் தேவையான விஷயம் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம் தான். அப்போது அடுத்த தடவையிலிருந்து இன்னொரு நபரை காரணம் சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க, அவங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னொரு நபர் உங்களுக்கு ஒரு மோசமான சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கலாம், அதற்கான சக்தி அவங்களுக்கு இருக்குது, ஆனால் அதை சரி செய்கிறதுக்கான தேவை உங்களுக்கு தான் இருக்குது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பொறுப்பு ஏற்றுக்கோங்க, சரி செய்யுங்க. ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா 2 கேள்வி கேளுங்க. முதல் கேள்வி, நான் இந்த மோசமான சுச்சுவேஷனுக்கு வரத்துக்கு உண்மையாகவே காரணம் இன்னொரு நபர் தான், ஆனால் அவர் இந்த மோசமான சுச்சுவேஷனில் என்னை போடாமல் இருக்கிறதுக்கு என்னால் ஏதாவது செஞ்சுருக்க முடியுமா? நான் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருந்தா இதிலேருந்து என்னை நான் முன்னாடியே காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கலாமா? இல்லைன்னா இந்த மோசமான சுச்சுவேஷனோட வீரியத்தையாவது நான் குறைச்சிருந்துருக்கலாமா அப்படின்னு கேளுங்க. ஆமாம் அப்படின்ற பதில் வந்ததுன்னா என்ன செஞ்சுருக்கலாமோ அதை இதுக்கப்புறம் செய்யுங்க. இதே சுச்சுவேஷனில் 3வது நபர் உங்களை போடாத மாதிரி இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. 2வது கேள்வி, இந்த மோசமான சுச்சுவேஷனுக்கு நான் வரத்துக்கு காரணம் ஒரு 3வது நபர் தான், நான் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருந்தா அவர் என்னை இந்த சுச்சுவேஷனில் போட்டிருக்காமல் இருக்கலாமா? ஒருவேளை இந்த வீரியத்தை நான் குறைச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்குறப்போ முடியவே முடியாது. நீ என்ன செஞ்சுருந்தாலும் உன்னால் இதை தடுத்திருக்கவே முடியாது, இது உன் கண்ட்ரோல்லே இல்லை, அவர் இப்படி தான் பண்ணியிருப்பார் அப்படின்ற பதில் வந்தால் அந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்கணுன்னா, சரி இப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன், இதனால் தவிர்த்திருக்க முடியாது தான், ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன செஞ்சால் இதை சரி செய்யலாம், என்ன செஞ்சால் இதையே பயன்படுத்தி இன்னும் மேம்பட்ட மனிதனாக மாறலாம் அப்படின்ற கேள்வியை கேளுங்க. கட்டாயம் சுச்சுவேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களால் ஏதாவது செஞ்சு அதுலேருந்து வெளியே வர முடியும், அதையே பயன்படுத்தி முன்னேறவும் முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை செய்யுங்க. இந்த 2 நேரத்துலையுமே அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க, அடுத்தவங்க காரணம்னு நினைக்காதீங்க, அதை பார்த்து தோண்டு போய் உட்காராதீங்க. அடுத்த தடவை அப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க, நடந்ததுக்கப்புறம் அதை எப்படி சரி செய்யலான்னு யோசிங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுமா? என்ன செய்கிறது? சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியே கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுதான் தேவை, இதை தான் நான் செய்யணும், இதுதான் எனக்கு நடக்கணும், இதுதான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறதுன்றது ஒரு முடிவு. அந்த முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றது ஒரு ஸ்கில், ஒரு திறன்.
அந்த திறமையை உங்களால் வளர்த்துக்க முடியும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது மூலியமாக. எந்த ஒரு சூழலையும் நம்மளால் சந்தோஷமான சூழலாக பார்க்க முடியும். சந்தோஷன்றது ஒரு டிஃபால்ட் ஸ்டேட். இந்த மேஜை மாதிரி தான் சந்தோஷம் அப்படின்றது. இந்த மேஜைக்குள்ள மேலே நிறைய பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிடலாம். துக்கம் அப்படின்ற கவலைன்ற நிறைய பொருட்களை எடுத்து நான் மேலே வச்சிடலாம். இப்போ எனக்கு சந்தோஷம் வேணும், நான் என்ன செய்யணும், சந்தோஷத்தை எப்படி இது மேலே வைக்கிறது அப்படின்னு நான் கேட்டேன்னா, இதுக்கு மேலே எதையும் எடுத்து வைக்க தேவையில்ல. இது மேலே இருக்கிற விஷயங்களை இதிலிருந்து அகற்றிட்டாலே இந்த மேஜைன்றது எனக்கு கிடச்சிரும். அதுபோல தான் சந்தோஷமும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷன்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்க தேவையில்ல. உள்ளே ஆல்ரெடி இருக்கக்கூடிய அழுக்குகளை, கவலைகளை, ஒரு வருத்தத்தை, துக்கத்தை நான் எப்படி வெளியில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே சந்தோஷன்றது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது ஒரு டிஃபால்ட் ஸ்டேட். நான் ரொம்ப ஏழ்மையில் பிறந்துட்டேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது பணக்காரன் ஆகணுன்றதுக்காக கடினமாக உழைக்கிறேன், அதற்கான முயற்சியை மேற்கொள்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் பிறக்கும் போதே பணக்காரனாக இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு வருத்தமும் படலாம். நல்ல வேலை நான் பிறக்கும் போதே பணக்காரனாக பிறக்கல அப்படின்னு சந்தோஷமும் படலாம். பிறக்கும் போதே பணக்காரனாக பிறக்கலன்றதை எப்படி நான் சந்தோஷமான விஷயமா பார்க்குறது? ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த மொபைல் இப்போ என்கிட்ட இருக்குது. இந்த மொபைல் கொஞ்சம் காஸ்ட்லியான மொபைல். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைலை வாங்கணுன்னு நான் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஆனால் இப்போது இந்த மொபைலை என்னால் வாங்க முடிஞ்சுது. இப்போ இந்த மொபைல் எனக்கு என்ன சொல்லுது? ஒருவேளை என்கிட்ட பிறக்கும் போதுலேருந்தே என் கையில் பணம் இருந்திருந்தா இது வெறும் மொபைல் மட்டும்தான். ஆனால் இப்போ இந்த மொபைல் வெறும் மொபைலாக மட்டும் என் கையில் இருக்கிறது இல்லை. இந்த மொபைலை எடுத்து நான் பார்க்கும்போது இது ஒரு கதையை சொல்லுது. நான் எங்கே இருந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்ற கதையை சொல்லுது. இந்த மொபைலை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கடினமாக உழைச்சிருக்கேன் அப்படின்ற கதையை சொல்லுது. இதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேனே அப்படின்ற ஒரு திருப்தியை எனக்கு இது கொடுக்குது. ஒருவேளை பிறக்கும் போதே பணக்காரனாக பிறந்திருந்தேன்னா இது வெறும் மொபைலாக இருந்திருக்கும். ஃபோன் பேசியிருக்கலாம், கேம் விளையாடி இருக்கலாம், படம் பார்த்துருக்கலாம். ஆனால் இது ஒரு கதையை சொல்லியிருக்காது. இந்த சந்தோஷம் எனக்கு பணக்காரனாகவே பிறந்திருந்தா கிடச்சிருக்காது. இப்படி ஒரு கதையை சொல்லி பணக்காரனாக நான் பிறக்காமல் போனது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒருவேளை பிறக்கும் போதே நான் பணக்காரனாக பிறந்திருந்தேன்னா இந்த கதையை சொல்லியிருக்க மாட்டேன். நான் பிறக்கும் போதே பணக்காரனாக பிறக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சுருக்கணும், எவ்வளவு சுலபமாக இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைக்கிது, இன்னொரு நபருக்கு இதெல்லாம் கடினமாக உழைச்சா கிடைக்கிது, எனக்கு எவ்வளவு எளிமையாக கிடைக்கிது அப்படின்னு நன்றி உணர்வோடு சந்தோஷமாக இருந்திருப்பேன். அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் ஏழையாக பிறக்கணுமா, பணக்காரனாக பிறக்கணுமா? ஏழையாகவும் பிறக்க வேணாம், பணக்காரனாகவும் பிறக்க வேணாம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் எப்படி பிறந்தனோ அதுதான் தேவைன்னு நம்பினா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுதான் தேவை அப்படின்னு ஒரு தேடலோடு இல்லாமல் நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல கதையை சொல்ல தெரிஞ்சாலோ, அதை ஒரு நல்ல விதத்தில் பார்க்க தெரிஞ்சாலோ, நல்ல விதத்தில் விளக்க முடிஞ்சாலோ நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ சந்தோஷமாக இருக்கிற ஸ்கில்லை வளர்த்துக்கணுன்னா இருக்கிற சுச்சுவேஷனை சந்தோஷமான சுச்சுவேஷனாக பார்க்குற ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்த தடவை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லாதீங்க. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த சுச்சுவேஷனில் எப்படி பார்த்தா நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. நீங்கள் லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னேன். ஆனால் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போகிறோம். அது என்னென்னா நான் தொடர்ந்து இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறது, இன்னொரு நபர் கூட போட்டி போட்டு இந்த காம்படிஷன்லேயே இருக்கிறது. எனக்கு இந்த மாதிரியான ஒரு வீடு இருந்தாலே போகிறோம்னு சந்தோஷமாக இருக்கலாம். திடீர்னு பக்கத்தில் அதை விட வசதியான ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னா அவரை பார்க்கும்போது அது எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இல்லாமல் போயிடும். இன்னொரு நேரத்தில் நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னொரு நபர் என்கிட்ட இருக்கிற விஷயங்களை பறித்து எடுத்துருவாரோ அப்படின்னு நினச்சி பயந்தாலோ, அவரு கூட ஒரு போட்டி மனப்பான்மையில் நான் வேலை செஞ்சாலோ, அவர் கூட ஒரு போட்டி போட்டாலோ, ஒரு காம்படிஷனுக்குள்ளே போனாலோ அங்கேயும் கண்டிப்பாக உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து கட்டாயம் நம்ம எல்லாரும் வெளியே வந்தாகணும். இன்னொரு நபரை போட்டியாளராக நம்ம பார்க்கவே கூடாது. ஆனால் இன்னொரு நபரை போட்டியாளராக பார்க்குறது நம்மளோட ஜீனுக்குள்ளேயே இருக்குது. நம்ம ஒரு மனிதனாக தோன்றின காலத்தில் இருந்தே நமக்கு ஒரு போட்டி மனப்பான்மைன்றது இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் உணவுன்றது கம்மி, இந்த உலகத்தில் ரிசோர்ஸுன்றது ரொம்ப கம்மி, எல்லாருக்கும் அந்த ரிசோர்ஸ் உடனடியாக கிடச்சிடாது. அப்போ இன்னொரு நபர் கூட போட்டி போட்டு தான் அந்த ரிசோர்ஸை எடுக்கணுன்ற தேவையில் நம்ம இருந்து வளர்ந்ததுனால அது நமக்குள்ளேயே போயிடுச்சு. ஆனால் அந்த போட்டின்றது நமக்கு கட்டாயம் தேவை கிடையாது. அந்த காம்படிஷன்றது இன்றைக்கி தேவை கிடையாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சொன்ன அதே விஷயந்தான், உங்களோட யூனிக்னஸை, உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க.
நீங்கள் யூனிக்காக இருக்கிறப்போ உங்கள் கூட யாராலையும் போட்டி போட முடியாது. இளையராஜாவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருக்குது, அவருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அவரை மாதிரியே இன்னொரு நபரால் மியூசிக் போட முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக போட முடியும். அதுக்கு அவங்க கடினமாக உழைக்கணும், அவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணணும், ஒவ்வொரு நிமிஷமும் பயிற்சி பண்ணணும், ரத்தத்தை சிந்தணும். அதுக்கப்புறம் இளையராஜா மாதிரி அவரால் மியூசிக் போட முடியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் மியூசிக் போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இளையராஜாவை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இளையராஜா மாதிரியே போட்டிருக்காரியா அப்படின்னு சொல்லுவோம். இவர் ரத்தம் சிந்தி வாழ்க்கையவே தியாகம் பண்ணதோட விளைவு இளையராஜாவுக்கு நம்ம கிரெடிட்டை கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம். அப்போ இந்த யூனிக்னஸை டெவலப் பண்ணால் உங்கள்கிட்ட யாராலையும் காம்படிஷனுக்குள்ளே வரவே முடியாது. உங்களை விட சிறப்பாக ஒருத்தர் போடுறாரு மியூசிக் அப்படின்னு ஒரு நபர் சொல்லலாம், அது அவரோட டேஸ்ட்டாக இருக்கும். இளையராஜாவை விட ஏஆர் ரஹ்மான் நல்லா மியூசிக் போடுறாருன்னு சொல்லலாம், அது உங்களோட டேஸ்ட் தானே தவிர உண்மையாக அவரை விட இவர் பெட்டராக போடுறது கிடையாது, இவரை விட அவர் பெட்டராக போடுறது கிடையாது. ரெண்டு பேருமே அவங்களோட யூனிக்னஸை பிடிச்சதுனால ரெண்டு பேருமே தனியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் யாராலையும் காம்படிஷனில் வரவே முடியாது. காம்படிஷனுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க வந்தால் கூட நம்ம கிரெடிட்டை அந்த யூனிக்னஸோடு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கொடுப்போம். இந்த யூனிக்னஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன்றது கிடையாது. நீங்கள் யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணிக்கணுன்ற தேவை கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸ்பெசிஃபிக் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க, யூனிக்னஸை டெவலப் பண்ணிக்கோங்க, ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் சொன்னாலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் தான் பொறுமையோடு காத்திருக்கிறது. பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்பில் பணமாக இருக்கட்டும், சக்ஸஸாக இருக்கட்டும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பொறுமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயந்தான். உடனடியாக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எது வேணும் அப்படின்னாலும் அதுக்கான உழைப்பை நம்ம போட்டாகணும், கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாகணும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அதோட விளைவுன்றது கிடைக்கும். ஆனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் பொறுமையாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் செஞ்ச வேலைக்கான பலன் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதை தொடர்ந்து திரும்ப 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 செய்கிறப்போ ஒரு கட்டத்தில் நம்ம செய்கிற வேலையை தாண்டி பலன் அதிகமாக கிடைக்குதோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு பலன் அப்படின்றது கிடைக்கும். இந்த நிலைமையை போய் நீங்கள் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை பொறுமையோட காத்திருக்கக்கூடிய திறன். இதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. எனக்கு ரிசல்ட் வரலன்றதுக்காக என்னோடய பொறுமையை நான் இழக்க மாட்டேன், என்னோடய கன்சிஸ்டன்சியை நான் பிரேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியை நான் கடைப்பிடிக்கணும், இந்த பொறுமையை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு மைண்ட் செட் கட்டாயம் உங்களுக்கு தேவை. அந்த மைண்ட் செட் என்னென்னா, ரிசல்ட்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. விளைவுகள் எப்படி இருக்கும், இதுலேருந்து வரக்கூடிய பலன் என்ன அப்படின்றதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுலேயே உங்களுடைய பார்வைன்றது இருக்கக்கூடாது. உங்கள் பார்வை முழுக்க நீங்கள் செய்யக்கூடிய வேலை அந்த ப்ராசஸ் மேலே தான் இருக்கணும். ரிசல்ட் மேலே ஒரு கவனத்தோடையே இருந்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட் கிடைக்காதப்போ அது உங்களை துவண்டு போக வைக்கும். திரும்ப அடுத்த தடவை உங்களால் கண்டிப்பாக முயற்சி பண்ணவே முடியாது. நீங்கள் ப்ராசஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னால் இந்த வேலையை இன்னும் சிறப்பாக எப்படி செய்ய முடியும், இந்த வேலையை செய்கிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது, இந்த வேலையை மேலே மேலே எப்படி மெருகேற்றுறது, இந்த வேலையில் இன்னும் என்ன விஷயத்தை நான் கற்றுக்கிறது அப்படின்னு அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறதே உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அப்போது நீங்கள் செஞ்ச வேலைக்கான பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்த தடவையும் நீங்கள் கண்டிப்பாக வேலை செய்வீங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன கன்சிஸ்டன்சியை, பொறுமையை உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். அது கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கூட அந்த பலன் மேலே உங்களுக்கு கவனம் இருக்கக்கூடாது, நீங்கள் செய்கிற வேலை மேலே மட்டும்தான் இருக்கணும். பணக்காரன் ஆகணும் அப்படின்னா 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். முதல் விஷயம், ஒரு பொருளை எப்படி உருவாக்குறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். 2வது, உருவாக்கின பொருளை எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சாகணும். எந்த பொருளை உருவாக்குறது, ஒரு மிஷினை உருவாக்குறது தான் உருவாக்குறது அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த சின்ன பொருளை வேணாலும் நீங்கள் உருவாக்கலாம். உங்களுக்கு குக் பண்ண தெரியும்னா அதுவும் ஒரு பொருளை உருவாக்குறது தான். அதற்கான இன்க்ரீடியண்ட்டை உருவாக்க தெரியும்னா அதுவும் உருவாக்குறது தான். ஒரு ஐடியாவை உருவாக்க தெரியும் அப்படின்னா அதுவும் உருவாக்குறது தான். புத்தகம் எழுதுறதா இருக்கட்டும், இப்படி ஒரு வீடியோவில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிளாக் எழுதுறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு பொருளை உருவாக்குறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். ஏதோ ஒரு விஷயம் ஈஸியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோன்றதுனால அந்த பொருளை உருவாக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த பொருள் உண்மையாக தேவைப்படுது அப்படின்னு கேளுங்க. எந்த பொருளை உருவாக்குறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு கேளுங்க. எந்த பொருளை உண்மையாக நான் உருவாக்க நினைக்கிறேன், எதை என்னால் உருவாக்க முடியும், எதில் என்னால் சிறப்பாக இருக்க முடியும்னு கேளுங்க. அந்த பொருளை உருவாக்குறது எப்படின்றத பொறுமையாக கற்றுக்கோங்க. உருவாக்கினா மட்டும் போகாது, அதை எப்படி வியாபாரம் பண்ணுறது, அதை எப்படி நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறது,
அப்படின்ற கேள்வியும் கேளுங்க. அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கான புத்தகங்களையும் படிங்க. நிறைய புத்தகங்களை இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுடைய துறையே வேறு ஒன்றா இருக்கலாம். ஆனால் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த 2 விஷயத்தை கற்றுக்கிட்டே ஆகணும். அதற்கான சில புத்தகங்களையும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. புத்தகம் படிக்கிறதுனாலே என்னால் முடியலையே, எனக்கு புத்தகம் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, அதுவும் எனக்கு ஒரு சேல் பண்ணுறது எப்படி, ஒரு பொருளை உருவாக்குறது எப்படி அப்படின்றதெல்லாம் படிக்கிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லையா, கட்டாயம் அந்த புத்தகத்தை படிக்காதீங்க. முதல்ல எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட புத்தகத்தை படிங்க. நமக்கு இன்ட்ரெஸ்டான புத்தகங்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் கொஞ்ச நாளில் படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். படிக்கிறதுக்கே எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போது இந்த மாதிரியான முக்கியமான ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கான புத்தகங்களையும் நீங்கள் படிக்கலாம். கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை படிங்க, அதுக்கப்புறம் படிக்கிறதே பிடிக்கும், அப்போ தேவையான புத்தகங்களை படிங்க. இப்படி நான் புத்தகத்தை எவ்வளவு நாள் படிக்கணும்? புத்தகத்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் படிக்கணும். வாழ்நாள் முழுக்க கற்றுக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் கட்டாயம் இருந்தாகணும். நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமையே கிடையாது. நான் காலேஜ் முடிச்சிட்டேன், ஸோ என்னோடய படிப்புலாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நபர் கேட்குறாருன்னா அவர் உண்மையாக எதுவுமே படிக்கலை அப்படின்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன்ற முடிவும் கிடையாது. எனக்கு கண்ணோட பார்வை குறைஞ்சி போயிடுச்சு, இதுக்கப்புறம் படிக்க மாட்டேன் அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் ஆடியோ புக்ஸ் கேட்கலாம், ஏதாவது ஒரு வழியில் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ லைஃப் லாங் சாகிற வரைக்கும் படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுங்க. இவ்வளவு படிக்கணும் அப்படின்ற குறிக்கோள்லாம் கிடையாது, ஆனால் தொடர்ந்து படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. இப்படி படிக்கிறது மட்டும்தான் எந்த ஒரு துறையிலையும் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக, திருப்திகரமான நபராக மாற்றும். இப்படி நிறைய புத்தகங்கள் படிக்கிறது மூலிமா என்ன நான் கற்றுக்கணும்? நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. ஆனால் முக்கியமாக ஒரு ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டாகணும். அந்த ஸ்கில் என்ன அப்படின்னா, இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கக்கூடிய ஸ்கில். நம்ம எல்லாருமே ரியாலிட்டி என்னன்றதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நம்ம யாரும் ரியாலிட்டி என்னன்றதை பார்க்குறதே கிடையாது. அது ரொம்ப கடினமான விஷயம். நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு இப்போ என்ன தேவையோ, எந்த பார்வை என்னோட ஐடியாலஜியை பூர்த்தி பண்ணுமோ அதை பார்த்துட்டு அதுதான் ரியாலிட்டின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். உண்மையாக அது ரியாலிட்டி கிடையாது. என்னோடய ஐடியாலஜியை விட்டு இப்போ என்னோடய மூடுக்கு என்ன தேவைன்றதை விட்டுட்டு உண்மையாக வெளியே என்ன நடக்குதுன்றதை பார்க்குறது ரொம்ப 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 கடினமான விஷயம். இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக லைஃப் லாங் உங்களோட ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வாங்க. லைஃபோட எண்டில் கூட இப்படிப்பட்ட ரியாலிட்டியை நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட ரியாலிட்டியை பார்க்கணுன்ற குறிக்கோள் நமக்கு கட்டாயம் இருந்தாகணும். மகாத்மா காந்தி அவரோட பயோகிராஃபியில் முதல் சில பக்கங்கள்லேயே சொல்லியிருப்பார். பயோகிராஃபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த முன்னுரையிலே சொல்லியிருப்பார், இந்த உலகத்தில் உண்மை அப்படின்றது ஒரு வெள்ளை பெட்டி மாதிரி. நம்ம எல்லாரும் கலரான கண்ணாடிகளை போட்டு அந்த வெள்ளை பெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒவ்வொரு நபருக்கும் அந்த பெட்டியோட வண்ணம்ன்றது வெவ்வேறு விதமாக தெரியுது. ஆனால் உண்மையாக அந்த பெட்டியோட நிறத்தை நம்ம யாருமே பார்க்கறது கிடையாது. அந்த பெட்டியோட நிறம் தான் கடவுள், இந்த உண்மை தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உண்மையை தான் நான் கடவுளாக பார்க்குறேன், ஆனால் நம்ம யாரும் அந்த உண்மையை பார்க்கறது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டாகணும், பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரியாலிட்டி என்னன்றதை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில ஐடியாலஜிஸ் இருக்குது, நமக்குள்ள சில அனுபவங்கள் இருக்குது. அதை பார்க்க முடியாதுன்றதுக்காக அதை பார்க்கக்கூடாதுன்றது கிடையாது. அதை பார்க்கணுன்ற ஒரு குறிக்கோளோட அதை நோக்கி நம்ம நகரணும். அப்படி நகரும் போதே ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு இடத்த நம்ம கட்டாயம் அடைவோம். அந்த ஹாப்பினஸ்ன்ற இடம் வேறு எங்கேயும் கிடையாது, நான் முதல்ல சொன்ன மாதிரி உள்ளதான் இருக்குது. இப்படி லைஃப் லாங் லேர்னராக இருக்கிறதுக்கு என்ன தேவை? ஒரு முக்கியமான ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில் இன்றைக்கி நம்மள்ட்ட ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருதோன்ற பயமும் எனக்கு இருக்குது. அந்த ஸ்கில்லோட பேர் தான் இன்டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்கிறது, நம்மளோட கவனத்தை ஒரு இடத்துல குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது, கவன சிதறலுக்கு அனுமதி தராமல் இருக்கிறது. நமக்கு இன்றைக்கி கவன சிதறலுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கணுமோ அவ்வளவு வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு வாய்ப்பு இருக்கணுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஒரு வீடியோவில் நான் 30 minutes பேசினேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சில கமெண்ட்ஸ் வந்துடுது. நீங்களும் இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வீடியோவோட லென்த்தை குறைங்க, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. வீடியோ கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்குன்றது எனக்கு தெரியும். வீடியோவில் நான் காமெடி பண்ணுறது கிடையாது, நானே பெருசாக ஸ்மைல் பண்ணுறது கிடையாது. நிறைய படத்தை உள்ளே போட்டு உங்களுடைய கிளிக் கிளிக் கிளிக்னு சவுண்ட் போட்டு திடீர்னு ஒரு ஃபயர் விட்டு ஒரு ஹூக் போட்டு உங்களை இழுத்து வைக்கணுன்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் வீடியோவில், அட்லீஸ்ட் இந்த சேனலுக்குள்ளே நான் அதை பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சேனல்லேருந்து நிறைய விஷயத்தை, வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒரு புத்தகம் படிக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க. புத்தகம் படிக்கிறப்ப எப்படி இருக்கும்?
போரிங்காக இருக்கும். சில சமயம் சில புத்தகம் போரிங்காக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்கள் நிறைய இருக்குது. எல்லா புத்தகமும் ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் தான். ஆனால் எல்லா புத்தகமும் ஒரு நபருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நான் படிக்க வேண்டிய எல்லா புத்தகமும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகமாக தெரியாமலேயும் போகலாம். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகமாக அது தெரியலன்றதுக்காக அதை நான் படிக்காமல் விடக்கூடாது. ஏன்னா அது படிக்க வேண்டிய தேவை எனக்கு கட்டாயம் இருக்குது. அப்போது நமக்கு தேவையான முக்கியமான ஒரு ஸ்கில் போர் அடித்தாலும் அந்த செயலை செய்யக்கூடிய ஸ்கில் தான். போர் அடிக்குது, நான் வேறு ஏதாவது பண்ண போகிறேன், போர் அடிக்காத விஷயத்தை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறத தவிர வேறு எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு புத்தகத்தை எடுத்து கடினமாக படித்து நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணுற வேலையை கூட நீங்கள் செய்யலை. நீங்கள் செய்கிறது ஆல்ரெடி இந்த வேலையை செஞ்சு ஒருத்தவன் யூடியூப்பில் வீடியோவாக போடுறத ஒரு 30 நிமிஷம் உட்காந்து பார்க்குற வேலையை தான் செய்கிறீங்க. நம்ம அந்த வேலை செய்கிறப்பயே நமக்கு இது போரிங்காக இருக்கே, நான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேனே, இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ஏதாவது வேணுமே, இது ஒரே மாதிரி மொனோட்டோனஸாக போயிட்டுருக்கே, வேறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக என்னோடய அட்டென்ஷனை கிராப் பண்ண மாட்டேதுன்னு நினச்சோன்னா நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த கேப்பபிலிட்டியை நம்ம வளர்த்துக்காமல் முக்கியமான விஷயங்களை படிக்க முடியாது, முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது, நம்மளை அப்கிரேட் பண்ண முடியாது, நல்ல வேலைகளை செய்ய முடியாது. நான் என் வீடியோவை பார்க்கணுன்றதுக்காகலாம் இதெல்லாம் சொல்லலை. என் வீடியோ மேபி குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் இதே மாதிரி நல்ல குவாலிட்டியில் நல்ல கருத்தை பேசுகிற இன்னொரு நபரோட வீடியோலையும் இதே கமெண்ட்ஸ் தான் வருது. ஸோ நம்ம நல்ல விஷயம் தேவையான விஷயம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது போர் தான் அடிக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அது தேவைன்னு அதில் கவனத்தை செலுத்த முடிஞ்சதுன்னா அந்த ஸ்கில் தான் உங்களை மெருகேற்றும். அதுதான் வாழ்க்கையில் உங்களை திருப்திகரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும், வெற்றிகரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். எந்த வேலை வேணால் செய்யுங்க, எவ்வளவு சின்ன வேலையை வேணால் கூட இருக்கட்டும். நான் ஒரு பாத்திரம் கழுவுறதா கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கணும். அது என்னென்னா, இந்த வேலையை லிவரேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது. லிவரேஜ் பண்ணுறதுனா என்ன? இந்த வேலையை சீக்கிரம் செய்ய முடிஞ்சாலும் அது லிவரேஜ் தான். இந்த வேலையை எளிமையாக்க முடிஞ்சாலும் லிவரேஜ் தான். இந்த வேலையோட அளவை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னாலும் அது ஒரு லிவரேஜ் தான். இந்த வேலையோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஒரு லிவரேஜ் தான். இப்படி இந்த வேலையை லிவரேஜ் பண்ண முடியுமா என்னால் அப்படின்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு வேலைக்கும் உங்களுக்கு இருக்கணும். துணியை மடித்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன், இதை நான் லிவரேஜ் பண்ண முடியுமா? துணியை மடிக்கிறதுக்கு ஏதாவது புது ஸ்கில்லை வளர்த்துக்க முடியுமா? இல்லை துணியை மடிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, ஏதாவது டூல் இருக்கா, அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெட்டி இருக்கா அப்படின்னு தொடர்ந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருங்க. சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு இதை நான் சொல்கிறேன். இப்போ லைஃப்பில் நீங்கள் ஒரு முக்கியமான வேலை, ரொம்ப ஒரு பெரிய வேலை, ஒரு பணம் ஈட்டக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த வேலையிலையும் இந்த கேள்வி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் செய்கிற வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா, இன்னும் சிறப்பாக முடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா, நிறைய முடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த சிந்தனைன்றது உள்ளே இருக்கணும். அந்த சிந்தனையோட பேர் தான் லிவரேஜ் திங்கிங் அப்படின்னு. இது எப்படி நான் லிவரேஜ் பண்ணுறது, இது எப்படி பெரிது பண்ணுறது அப்படின்ற சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது உங்களை வெற்றிகரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும், ப்ரொடக்டிவாகவும் உங்களை அது வச்சுக்கும். ஜீரோ சம் கேம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நம்ம ப்ளே பண்ணவே கூடாது. லைஃப்பில் ஏதோ ஒரு செயல் செய்கிறோம், அது ஜீரோ சம்மா இல்லை பாசிட்டிவ் சம்மா அப்படின்னு தெரியணும். ஜீரோ சம்னா என்ன? ஒரு வேலையை செய்கிறோம், அதிலிருந்து ஏற்படக்கூடிய எல்லா விளைவையும் நான் ஆட் பண்ணேன், ஒன்றா சேர்த்தேன்னா அங்கே ஜீரோ வருதுன்னா அந்த வேலையை செய்யவே கூடாது. உதாரணத்துக்கு ட்ரேடிங் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ட்ரேடிங்னா என்ன? ஸ்டாக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்டாக்கை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு ஒரே நாளில் நான் விற்கிறேன்னு வச்சுப்போம். அப்படி விற்றேன்னா எனக்கு ஒரு லாபம் கிடைக்கிது. ஏன்னா காலையில் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், சாயங்காலம் 12 ரூபாய்க்கு விற்றுட்டேன், அப்போ எனக்கு 2 ரூபாய் லாபம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 2 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு? திடீர்னு காற்றுலேருந்து உருவாகி எனக்கு வந்துச்சா? கிடையவே கிடையாது. யாரோ ஒரு நபர் 10 ரூபாய்க்கு விற்று 12 ரூபாய்க்கு வாங்கினதுனால தான் என்னால் 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சுது. அப்போ எனக்கு 2 ரூபாய் லாபம்னா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நபர் 2 ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்காரு, அவரோட காசு தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ இந்த நான் செஞ்ச வேலையோட மொத்தத்தையும் நான் கூட்டுறேன், எனக்கு 2 ரூபாய் லாபம், இன்னொரு நபருக்கு 2 ரூபாய் நஷ்டம், ரெண்டுத்தையும் சேர்த்தா அங்கே ஜீரோன்னு வந்துடுது. இப்படி ஜீரோ வருதுன்னா அந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறேன், லாட்ரி சீட்டு 10 ரூபாய்க்கு வாங்குகிறேன், திடீர்னு 1 கோடி ரூபாய் எனக்கு விழுந்துருது. இந்த 1 கோடி ரூபாய் காற்றுலேருந்து வரல, என்ன மாதிரியே 10 ரூபாய்க்கு நிறைய பேர் வாங்கின லாட்ரியை ஒன்றா சேர்த்து எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு 1 கோடி ரூபாய் வந்திருக்குன்னா நிறைய மனிதருக்கு 1 கோடி ரூபாய் சின்ன சின்ன தொகையில் நஷ்டம் ஏற்பட்டதுனால தான் எனக்கு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோன்னா
0 அப்படின்றது வந்துடும். இதுக்கு பேர் ஜீரோ சம் கேம். இந்த விளையாட்டை நம்ம விளையாடவே கூடாது. எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் சம் கேமை தான் விளையாடணும். இப்போ நான் ஒன்று செய்கிறேன், ஒரு விவசாயம் செய்கிறேன்னு வச்சுப்போம். வீட்டு கொல்லையில் ஒரு தக்காளி செடி போடுறேன், அந்த தக்காளி செடியை வளர்க்குறேன், தக்காளி கிடைக்குது, அந்த தக்காளியை கொண்டு போய் கடையில் விற்கிறேன், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட விற்கிறேன். இப்போ நான் அதுக்காக ஒரு விதையை வாங்கி உரம் போட்டு வளர்த்துருப்பேன், அதுக்கு நான் ஒரு 10 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு தக்காளி கிடச்சிருச்சு, கொண்டு போய் 40 ரூபாய்க்கு விற்கிறேன், 30 ரூபா லாபம். இந்த 30 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு? இந்த 30 ரூபா அந்த தக்காளியை வாங்கினவங்களுக்கு நஷ்டமானு பார்த்தா கிடையவே கிடையாது. தக்காளியுடைய விலை 40 ரூபா, அவங்களுக்கு தக்காளி பக்கத்து வீட்டிலே கிடச்சிது, கடைக்கு போக வேண்டிய தேவை இல்லாமல் போச்சு, அவங்களுக்கு எனர்ஜி சேவ் ஆனது, நல்ல முறையில் வளர்ந்த தக்காளி அவங்களுக்கு கிடச்சிது, நம்பகத்தன்மையான தக்காளி கிடச்சிது, அவங்களுக்கும் பெனிஃபிட் தான் அது. அதே நேரத்தில் எனக்கும் 30 ரூபா லாபம். அப்போ இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த பணம் என்னோடய உழைப்புனாலையும் என்னோடய ஸ்பெசிஃபிக் நாலேஜ்னாலையும் நான் செஞ்ச செயல்னாலையும் வந்துச்சு. அப்போது இங்கே இருக்கிற மொத்த விளைவையும் நான் கூட்டுறேன்னு வச்சுப்போம். எனக்கு 30 ரூபா கிடச்சிருக்கு, அவருக்கும் ஒரு பெனிஃபிட் தக்காளி கிடச்சிருக்கு, எல்லாத்தையும் கூட்டினா அங்கே ஜீரோன்னு வரதே இல்லை, பாசிட்டிவ்லேயே நிற்கிது. இப்படிப்பட்ட விளையாட்டை தான் விளையாடணும். நம்ம செய்கிற வேலை மூலியமாக நமக்கும் பெனிஃபிட் கிடைக்கணும், அது மற்றவங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் நீண்ட காலத்துக்கு அதே வேலையை செஞ்சு உங்களால் பணக்காரன் ஆக முடியும். இப்படி ஜீரோ சம் கேம் விளாண்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கலாம், நாளைக்கு அதுவே லாஸ் ஆகும். கடைசி வரைக்கும் நீங்கள் அதில் ப்ராஃபிட்னு பண்ணவே முடியாது. அது எத்திக்கலி ஒரு மாரலியும் அது கரெக்ட் கிடையாது, அது சரியான வேலையே கிடையாது. பாசிட்டிவ் சம்மில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ராஃபிட் வேணும், அடுத்தவங்களுக்கும் பயனளிக்கணும் அப்படின்னு யோசிங்க. அந்த சிந்தனை தான் உங்களை பணக்காரனாக்கி கூட்டிகிட்டு போகும். சந்தோஷமாக இருக்கிறதா இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது வேணும்னா முக்கியமான ஒரு ஸ்கில் உங்களுக்கு தேவை. அந்த ஸ்கில்லோட பேர் தான் முடிவெடுக்கும் திறன். முடிவெடுக்கும் திறன்னா என்ன? நான் எடுக்கிற முடிவுலாம் சரியாக இருக்கும்பா அப்படின்றது கிடையாது. முடிவெடுக்கும் திறன்னா முடிவெடுக்கிறது, அவ்வளவுதான். தப்போ சரியோ முடிவு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா அதை திரும்ப பார்த்து அதிலிருந்து நல்ல முடிவு எடுக்கிறது எப்படின்றத கண்டிப்பாக கற்றுப்பீங்க. சரியான முடிவு எடுத்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ன்றது கிடைக்கும். இங்கே இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை என்னென்னா முடிவே எடுக்காமல் இருக்கிறது தான். முடிவே எடுக்காமல் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா முடிவெடுக்கிறது எப்படின்னு நீங்கள் கற்றுக்கல, ஆனால் தப்பான முடிவெடுத்தால் என்ன ரிசல்ட் வருமோ அதுவும் உங்களுக்கு வந்துடுது. தப்பான முடிவெடுக்கிறத விட முடிவெடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம், மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால் தொடர்ந்து முடிவெடுங்க. அந்த முடிவை தப்பாக எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த தடவை சரி பண்ணிக்கிறதுக்கும் பாருங்கள். அபண்டன்ஸ் மைண்ட் செட், ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னு 2 இருக்குது. அபண்டன்ஸ் மைண்ட் செட்னா என்ன, ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னா என்ன? அபண்டன்ஸ் மைண்ட் செட்னா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு நம்புறது அபண்டன்ஸ் மைண்ட் செட். நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் தான் இருக்குது, 1-2 தான் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட்டோட முக்கியத்துவம் ஏன் தெரியுமா? நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு சட்டை வாங்கணும் அப்படின்னு போகிறேன். அங்கே வாங்குகிற சட்டை பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனாலும் திருப்தியாக இல்லை. இப்போ உடனடியாக எனக்கு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் இருந்தால் நான் என்ன செய்வேன்? ஐயோ இது ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சட்டை வேறு எங்கேயும் கிடைக்காது, இந்த மாதிரி கடை வேறு எங்கேயும் பெருசாக இருக்கவும் இருக்காது, இங்கேயே வாங்கிடுவோம் அப்படின்னு அந்த சட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். முழு திருப்தியோடு நான் வரவே மாட்டேன். அதே அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருந்தால் இந்த சட்டை நிறைய கடையில் இருக்குது, இதை விட பெட்டராக கூட இருக்கும், இந்த மாதிரி கடை நிறைய இருக்குது, அடுத்த கடைக்கு போனால் பெட்டரான சட்டை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அந்த சட்டையை விட்டுருவேன். வேறு ஒரு சட்டைக்கு வாங்க போவேன், வேறு ஒரு கடைக்கு போவேன். அங்கே நான் இன்னும் திருப்திகரமான பொருளை வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போது இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் வெற்றியை நோக்கி நம்மளால் போக முடியும். ஏன்னா எவ்வளவு பெஸ்ட்டான விஷயம் நமக்கு கிடைக்குன்றது அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருந்தால் தான் கிடைக்குமே தவிர ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் இருந்தால் கிடைச்ச வரைக்கும் போகிறோம்னு நம்ம செட்டில் ஆகிடுவோம். இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? நன்றி உணர்வாக வளர்த்துக்கணும். நன்றி உணர்வுக்கும் அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம கூட ஒரு நபர் இருக்கார், அவர் இப்போ வெற்றி அடைஞ்சிடுறாரு. நமக்கு தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அவருக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் பொறாமப்பட்டேன்னா அதோட அர்த்தம் என்ன? அவனுக்கு கிடச்சிருச்சே நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு அர்த்தம். அப்படி நினைக்கிறது தான் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். ஏன்னா அவனுக்கு கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் அந்த பொருள்ன்றது இல்லை, அந்த விஷயம் இதுக்கப்புறம் கிடைக்காது, ஸோ எனக்கு இது வரப்போகிறது இல்லை, அதனால நான் பொறாமப்படுறேன். அதே நேரத்தில் அவனுக்கு கிடச்சிருச்சுன்னு நான் நன்றி உணர்வோடு இருந்தானா என்ன அர்த்தம்? நன்றி உணர்வோடு இருக்கிறப்போ அது நிறைய இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் வரைக்கும் அது வந்துருச்சு, அடுத்து நமக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு அர்த்தம். அது அபண்டன்ஸ் மைண்ட் செட். நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் கிரிக்கெட்டர் ஆகலை, ஆனால் என் கூட இருக்கிறவன் கிரிக்கெட்டர் ஆகிட்டான். என் கூடயே விளையாண்ட ஒருத்தவன் இப்போ கிரிக்கெட்டர் ஆகிட்டான். அப்போ நான் பொறாமப்படுறதுக்கு பதிலாக நன்றி உணர்வோடு இருந்தேன்னா என்ன அர்த்தம்?
அவன் கிரிக்கெட்டர் ஆகிட்டான், நம்மளை மாதிரி தான் அவனும் விளையாடுறான், அவன் ஆகிட்டான்னா நம்மளாலையும் ஆக முடியும் அப்படின்னு ஊக்கம் எனக்கு கிடைக்கும். அதை விட ரொம்ப சிம்பிளாக என் கூட இருக்கிறவன் தானே அவன் கிரிக்கெட்டர் ஆகிட்டான்ல, அவன்கிட்ட கேட்டு அவனோட கைடன்ஸ் எடுத்து அவனை ஃபாலோ பண்ணி நம்மளும் ஆயிடலாம்ல அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுவும் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஊக்கத்தை நமக்கு கொடுக்கும். அபண்டன்ஸ் மைண்ட் செட் வேணும்னா இந்த நன்றி உணர்வு வேணும். நமக்கு நடக்கிற நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். சொன்னால் அபண்டன்ஸ் மைண்ட் செட் தானாக வந்துடும். பொறாமப்பட்டோம்னா ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் தான் நம்ம கூட இருக்கும். திங்க் இட் ஃபஸ்ட் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. திங்க் இட் ஃபஸ்ட் பிரின்சிபல்ன்றது ரொம்ப 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 முக்கியம். அதை கட்டாயம் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். திங்க் இட் ஃபஸ்ட் பிரின்சிபல்னால் என்ன? நான் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா அதோட ஃபஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்றத நான் ஆராய்ச்சி பண்ணி போகணும். அப்படி போனால் நம்மளோட அறிவு கூர்மைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு முன்னாடி இப்போ ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டிலேருந்து ஒளி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த லைட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு குண்டு பல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு உலோகத்தை ஏதோ ஒரு பொருளை நான் அளவுக்கு அதிகமாக சூடாக்கினேன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மாலிகுல் வைப்ரேட் ஆகும். அது எனக்கு ஒரு விதமான லைட்டை கொடுக்கும். இப்போ இரும்பு கம்பியை நான் போய் ஒரு நெருப்பில் போட்டு சுட்டேன்னா அது சிவப்பாக மாறுறதுக்கு காரணம் அது இன்ஃப்ராரெட் லைட்டை எமிட் பண்ணுது. இன்னும் அதிகமாக நான் சூடாக்க முடிஞ்சுது அப்படின்னா ஒரு டங்ஸ்டன் மாதிரியான உலோகத்தை சூடாக்க முடியும். ஆக்குனா அது இன்னும் அதிகமாக வைப்ரேட் ஆகிறதுனால இன்னும் அதிகமான எனர்ஜி இருக்கக்கூடிய வேவ்ஸை வெளியே விடும். அது விசிபிள் லைட்டு. நான் இப்போ என் ஃபேஸில் அடிச்சிட்டு இருக்கேன் அந்த லைட்டு. ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி ஏன் லைட்டை விடுது? எந்த எனர்ஜியும் எந்த லைட்டும் வெளியே வரும். கம்மியான எனர்ஜினா இன்ஃப்ராரெட் வருது, அதிகமான எனர்ஜினா ஒரு விசிபிள் லைட் வருது. ஏன்? இதை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு போனால் வேவ் லென்த்துன்றதை புரிஞ்சுப்பேன். வேவ் லென்த்துக்கும் அந்த பிளாங்க் லா வரைக்கும் போவேன். சாரி, நான் கொஞ்சம் ஜார்கன் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இதை நான் சொல்கிறதோட உதாரணம் என்னென்னா, இப்போ சாதாரண சுவிட்சை போட்டால் லைட் எரியுதுன்னு நான் யோசிக்கிற விஷயத்துக்கு பின்னாடி ஃப்ரீக்குவன்சி, வேவ் லென்த்து, அதுக்கப்புறம் அந்த பிளாங்க் லான்னு போய் முடியும். பிளாங்க் லாக்கு பின்னாடி என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா பிளாங்க் லா தான் ஃபஸ்ட் பிரின்சிபல் மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் வச்சு நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்த விஷயம். பிளாங்க் லாக்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஏன்னா பிளாங்க் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு, ஒரு வேவ் லென்த்துக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும் அப்படின்றத. அதை வச்சு தான் E=mc² கூட வந்துச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட் பிரின்சிபல் வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா லைட்னா என்னன்றதை நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த மைக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், சவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், இதுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், ரிசீவரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், ஸ்பீக்கரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், கேமரா பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதில் இருக்கிற ஸ்க்ரீனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, தெரிஞ்சிக்கும் போது அதோட ஃபஸ்ட்டு பிரின்சிபலுக்குள்ளே போயிடணும். அந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை உங்களால் நல்லா தெரிஞ்சிக்க முடியும். ரீசெண்ட் விஷயத்தை விட இந்த ஃபஸ்ட் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு சயின்ஸுக்கு மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதுனால நான் சயின்ஸை சொல்லிட்டேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா அது புரியணுன்ற அவசியம் கிடையாது. என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு சயின்ஸோ, ஒரு ஃபிலாசபியோ, ஒரு ஆர்ட்டோ, நான் வீட்டில் ஒரு சமையல் செய்கிறனோ, ஏதோ ஒரு வாஷிங் பவுடரை யூஸ் பண்ணுறனோ, அதோட ஃபஸ்ட் பிரின்சிபல் என்னன்றதை நான் அப்பப்போ கற்றுக்கணும். நான் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரம் கிடைக்கிறப்போ, போர் அடிக்கிறப்போ அதோட ஃபஸ்ட் பிரின்சிபல் என்னவாக இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமாக தேடி ஆராய்ச்சி பண்ணிட்டு போகணும். இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ChatGPT இருக்குது, DeepSeek இருக்குது, AI இருக்குது. அதை வச்சு கற்றுக்கோங்க. இப்படி ஃபஸ்ட் பிரின்சிபலை கற்றுக்கும் போது நீங்கள் கூர்மையான நபராக இருப்பீங்க. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சுயநலம் எது தெரியுமா? அடுத்தவங்களுக்கு தாராளமாக நம்ம செலவு செய்கிறது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சுயநலம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம தாராளமாக இருக்கிறப்போ, ஜெனரஸாக இருக்கிறப்போ, நிறைய கொடுக்குறப்போ நமக்கு அதை விட அதிகமான விஷயம் கிடைக்குன்றது யூனிவர்சல் ட்ரூத். இதை பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி, நான் எப்போ போட்டேன்னு தெரில, ஆக்சுவலாக நாளைக்கு தான் இந்த வீடியோ வரப்போகுது. அது ரிச் டாட் புவர் டாட், அதில் கூட இதை சொல்லி தான் நான் முடிச்சிருப்பேன். எல்லா ஃபினான்ஷியல் குருவும், எல்லா நல்ல புத்தகங்களும் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுது. நீ ஜெனரஸாக இருந்தீன்னா, அடுத்தவங்களுக்கு தாராளமாக வழங்கினா நீ பணக்காரனாவே அப்படின்றத எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வெவ்வேறு புத்தகங்கள் சொல்லுதுன்னா அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தாராள மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். தாராள மனப்பான்மைனா என்ன? என்னோடய வாழ்க்கையே மொத்தமாக அழிச்சிட்டு போய் நான் யாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொடுக்கணுன்றது கிடையாது. நம்மளால் முடிஞ்ச விஷயத்தையாவது நம்ம கொடுக்கணும். அப்படி அடுத்தவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது தான் நான் பணக்காரன் ஆக வேண்டிய தேவைன்றதே ஏற்படுது. நான் பணம் வச்சுருக்கிறதுக்கான தேவையே தேவையான நபர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு எதுக்கு பணம்? ஸோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ உங்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு உதவியை அடுத்தவங்களுக்கு பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அது சின்னதுன்னு நினைக்காதீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் செய்கிறப்போ அவங்களோட வாழ்க்கை மாறும், இந்த உலகமே மாறும்.
இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதை இன்னொரு பார்ட்டாக என் வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவோட லென்த் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி பல விஷயங்களை நேவல் ரவிகந்த் சொல்லியிருக்காரு. ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவருடைய கருத்து, அவருடைய சிந்தனைகள். ரொம்ப ஒரு ரியல் லைஃபுக்கு ஒத்து போகிற விஷயமா இருக்கும். பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சா அவரோட சிந்தனைகள் இன்னும் நிறைய நான் கொண்டு வந்து தரேன். ரொம்ப ஐ ஓப்பனிங்காக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.